அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்தினுடைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களின் சார்பாக அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியினிலே கூடுதல் முத்தாய்ப்பாக நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி.வி. கணேசன் சார் அவர்களையும் நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியினிலே தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் இந்த நிறுவனத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு ஆட்சியர் அவர்கள், நகரமன்ற தலைவர் அவர்கள் அனைத்து மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு கார்த்திகேயன் சார் அவர்களையும் நிறுவனத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது புத்தக திருவிழா அப்போ நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை மிகச்சிறிய மாவட்டமாக இருக்கிறது. எவ்வளோ புத்தக பயன்பாளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பட் பிபாசியில் அணுகும் போது முதல் தடவையாக போகும்போது அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்காது என்று சொன்னார்கள். பட் இன்னைக்கு தரேசமுக சார் போட்ட விதையானது இன்னைக்கு மேடம் 10 நாள் வாய்ப்பே இல்லை, 10 நாளில் இந்த புத்தக திருவிழாக மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய அளவிலே நிறுவியிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லலாம் சார் 10 நாள் டைம் இருக்குது என்ன சார்னு சொல்லலாம். ஆனால் இந்த 10 நாளுங்களே கலந்து கொண்டுள்ள பேச்சாளர்கள் இப்போ தான் பிஹெச்டி சார்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5 இடத்துல புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அத்தனை பேச்சாளர்களும் பிஸி, அவ்வளோ ஸ்டாலில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற பதிப்பாளர்களும் பிஸி. அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணி இந்த 10 நாள் ஷெட்யூலில் பண்ணி மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்லாது எங்களுக்கு இது 9வது புத்தக திருவிழா, 9வது முறையாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எங்கள் நிறுவனத்தினுடைய வேந்தர் அவர்களின் சார்பாக மேடம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புத்தக திருவிழாவில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 2-3 ஸ்பீக்கர் வருவாங்க, 4-5 பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் டைம் கிடைக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு 9:15 9:30 மணிக்கு வரும். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அவர்கள் பேசும்போது மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைப்பாங்க, எனக்கு கொடுத்துருக்கிறது 9:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க, நான் விழுப்புரம் புக் ஃபேரில் முடிச்சுட்டு நான் 8 மணிக்கு தான் இங்கே வந்தேன், நான் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கேட்டாங்க. இந்த மக்கள் அதற்கு வாய்ப்பு கொடுத்து 11 மணி வரைக்கும் யாரும் இந்த சேரை விட்டு எந்திரிக்கல. அத்தனை பதிப்பாளர்கள் இங்கே இருக்காங்க, அத்தனை எழுத்தாளர்கள் இங்கே இருக்காங்க. இந்த பெரம்பலூர் மக்கள் வாசிப்பை என்றுமே விடாது என்று தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.